இன்னைக்கு வெனின்சுலா, கொலம்பியா இதெல்லாம் சின்ன நாடுகள். அவர்கள் எப்படி நாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்களுடைய ஆட்களை எப்படி கூட்டு வராங்க? இந்தியாவுக்கு விமானத்தை அனுப்பிச்சு கூட்டு வந்துருக்கலாமே. ஆனா ஏன் அப்படி கொண்டுட்டு போகல? அதான் சொல்றேன். இது 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 எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து ஒரு நம்முடைய வெளியுறவு கொள்கையுடைய தோல்வி தான் எடுத்துக்க முடியும். நான் தான் உங்களை நண்பன் சொல்றேன், நீங்க என்ன நண்பன் சொல்ற மாதிரி தெரியலையே. நான் உங்களை கட்டி அணைக்கிறேன், நான் உங்களை நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்றேன், நீங்க என்ன கட்டி அணைக்கலையே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைந்தபட்ச அந்த தன்மான உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? இந்தியன்கிற தன்மான உணர்வை நீங்கள் நான் விட்டு கொடுக்க முடியுமா? ஆட்சி யாருன்னு அமைச்சுக்கிட்டோம், யாரு வேண்டுமானாலும் பிரதமராக இருக்கட்டும், ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய தன்மானத்தை நீங்கள் நானும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த இடத்துல அதை சுட்டி காட்டுகின்ற பொறுப்பு பிரதமருக்கு தான் இருக்கு, நமக்கு இல்லை. வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. இது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? குறைந்தபட்சம் இந்த கண்டனத்தையாவது அவர் தெரிவிக்க வேண்டும், தெரிவிப்பார் நம்புறேன். ஒருவேளை நான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கோம், அவர் அங்கே இருக்கிறார், வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் செஞ்சிருக்கலாம், தெரியாது. அது செய்ய வேண்டும். ஏனென்றால் ஏன்னா அமெரிக்காவுடைய எல்லாமே எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்மளை ஒரு நண்பனாக பார்ப்பதை விட நம்மளால் என்ன பயன் என்று பார்க்கிறார்கள். அது ஒரு மார்க்கெட். எஸ், ஒரு கன்சியூமர் மார்க்கெட், மிகப்பெரிய மார்க்கெட், அவருடைய பொருளுக்கான சந்தை. அந்த சந்தை கெட்டு போய் விடக்கூடாது என்கிற அந்த கண்ணோட்டம் தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரை இஸ் எ பியூர் பிஸ்னஸ் மேன். வெளிப்படையாக பல்வேறு தடவை சொல்லிட்டாரு, நீங்க என்ன வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா பார்க்கலாம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். நம்ம எப்படி மேக் இன் இந்தியா சொல்ற மாதிரி அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ன்றாரு. எனக்கு அமெரிக்கா நலன் மட்டும்தான் முக்கியம். அமெரிக்கா நலன் இருக்கட்டும், ஒரு பெரிய வளர்ந்த நாடாக 29 ட்ரில்லியன் ஜிடிபி கொண்ட நாடு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும்ல. WHO வெளியே வரன்றார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நான் ஏன் ஃபண்ட் பண்ணணும்? நேட்டோவுக்கு இனிமே ஐரோப்பிய நாடுகளே கொடுக்கட்டும், இனிமே உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இப்படி ஏன் அதை விட்டு விலகுறாரு? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வந்து பிடிவாரன் கொடுத்தாங்க சர்வதேச நீதிமன்றத்தில். அந்த நீதிபதி அமெரிக்காவுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்றார். எவ்வளவு கடினமான ஸ்டேட்மெண்ட். இனிமே நான் தான் எல்லாமேன்றார். ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுக்கு தேவையில்லைன்றார். அப்ப முழுக்க முழுக்க ஒரு பியூர் பிசினஸ் மேனா, ஒரு கார்பரேட் முதலாளி போன்ற ஒரு என்ன அடிப்படையில் ஒரு கார்பரேட் தான். அவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு 8 வயசா இருக்கும்போதே பல கோடி சொத்துக்கு ட்ரம்புக்கு அதிபதி தான்.